Taste the Daily. கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருந்த தனியார் பயணிகள் விமானத்தில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கேரள மாநிலத்தை சேர்ந்த டேவிஸ் மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த கசன் ஏலியா ஆகிய பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். அப்போது இருவரும் தங்களிடம் உள்ள வெடிகுண்டுகளை எடுத்து வீசி விடுவதாக மிரட்டியதை அடுத்து சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அதிரடிப்படை வீரர்கள், வெடிகுண்டு நிபுணர்கள், விமான பாதுகாப்பு அதிகாரிகள், மத்திய தொழில் பாதுகாப்பு அதிகாரிகள் குவிக்கப்பட்டனர். பின்னர் நள்ளிரவில் விமானம் தரையிறங்கியவுடன் ரகளையில் ஈடுபட்ட 2 பயணிகளையும் பிடித்து முழுமையாக சோதனையிடப்பட்டது. அவர்களிடம் வெடிகுண்டுகள் இல்லாத நிலையில் விமானத்தின் அனைத்து பகுதிகளிலும் சோதனை நடத்தி வெடிகுண்டு இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த சம்பவம் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் நள்ளிரவில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் குடியரசு தின விழாவை திமுக பேரூராட்சி தலைவர், கவுன்சிலர்கள் புறக்கணிப்பு செய்து தேசப்பற்றை வெளிப்படுத்தினர். திருப்புவனம் பேரூராட்சியில் கடந்த ஆண்டு குடியரசு தினத்தன்று திமுகவை சேர்ந்த சேர்மன் தேசிய கொடியேற்றினர். இதற்கு அப்போதே மற்ற கட்சி கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். குடியரசு தினத்தன்று அந்தந்த அலுவலகங்களில் உள்ள அரசு தலைமை அலுவலர்களை கொடியேற்ற வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டினர். இதையடுத்து இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் செயல் அலுவலர் கொடியேற்றினார். இந்த நிலையில் இந்த ஆண்டு கொடியேற்ற முடியாமல் போனதால் குடியரசு விழாவை திமுகவினர் புறக்கணித்தனர். இதை கண்ட பொதுமக்கள் தாங்கள் அதிகாரத்திற்கு வர காரணமாக இருக்கும் குடியரசு தினத்தையே புறக்கணிக்கும் அளவிற்கு திமுகவினர் அதிகார மமதையில் இருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர்.